தூதரே உம்மை தொழுகிறோம் இயேசுவே தாசனம் மறைக்கிற உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த தூதரே உம்மை தொழுகிறோம் இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் மனிதர்கள் You're
இந்த வேலையில வந்து இது ஒரு புது பாடல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாடுவோம். ஏன்னா அவர் நாமத்துக்கு மேலாக வேற எந்த நாமமும் இல்லை. அதை நம்ம உயர்த்தி நம்ம பாடுவோமா? வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் கைகள் ஓடும். எல்லா செய்தினை கட்டுகள் புரியும். அவர் நாமத்தில் கைகள் ஓடும். எல்லா செய்தினை கட்டுகள் புரியும். நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். என்னாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் வாய்ப்பதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான
கட்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அறியாம் என் கைகளை கொண்டு அறியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அறியும் என் உதடுகளை கொண்டு அறியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் உமை மட்டுமே ஆராதிப்பேன். அதை நல்லபடியாக பேசுறதுக்கு உதவிக்காக ஜெபிக்கிற பண்ணி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.
நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பின் தகப்பனே, இந்த கால வேளையிலே உங்களோட வார்த்தைக்குள்ளே நாங்கள் சொல்லுகிறோம். வார்த்தையாக பேச அடியேனை நீ மறைத்து நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களை உருவாக்கும் தேவனே, எங்களை பலப்படுத்தும் தேவனே. வார்த்தை உண்மை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அது நாங்கள் எங்களுக்கு அந்த வார்த்தை விடுதலை தருகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆமென், ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்துவுக்கு பின்பு 12வது ஞாயிறு, the 12th Sunday after Trinity. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாள் நம்மளுக்கு வார்த்தைகள் மூலியமாக பேசுகிறார். அவர் வார்த்தை உள்ளவர், அவர் வார்த்தையாக வெளிப்படுத்தின தேவன். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஒப்புரவாதத்தம், ரீகான்சிலியேஷன், ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட். ஒப்புரவாதத்தின் மூலமாக கிறிஸ்துக்குள்ளே நம்மளுக்கு விடுதலை உண்டாகின்றது. jadi melalui persahabatan kita mendapat kebebasan dalam Kristus Yesus. Haleluya. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு யோவான் 8, யோஹானாஸ் 8:31 hingga 36, 31 36 வரை இந்த சுவிசேஷ பகுதி நாம் தியானித்து நாம் பார்ப்போமாக. வாசிமா, அது என்ன ஆண்டவர் இயேசு அந்த ஒப்புரவாதத்தை குறித்து பேசுகிறார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், உபதேசத்தில் அவர் சொல்லி கொடுக்கிற வார்த்தையில் இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன், உங்களோட பேசுகிறேன்ல. ஆக இந்த வார்த்தை இயேசுவின் வார்த்தை, அந்த வார்த்தை இயேசு ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அப்போ நான் பேசிக்கிற உங்களுக்கு போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறப்ப நீங்கள் நம்புறீங்க, இது உண்மை, இந்த வார்த்தை பேசுது, இந்த வார்த்தை உயிர் இருக்குது, இந்த வார்த்தை எனக்கு விடுதலை கொடுக்குது என்று நீங்கள் விசுவாசிக்க போகிறது. apabila kamu percaya bahwa ayat yang saya sebut sekarang semua adalah mengenai Yesus Kristus. Jadi bila kamu percaya bahwa Yesus adalah ayat itu dan Yesus adalah Allah, kamu akan dapat kebebasan. உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆக ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எதிலிருந்து நம்மளுக்கு விடுதலை உண்டாகுது. dari mana, daripada apa yang kita dapat kebebasan itu. கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் உங்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே அவர்கள் ஏடேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். அப்போ ஆதாம் ஏவாள் சபிக்கப்பட்டார்கள். அவர்களோட சாபத்தின் மூலியமாக நம்மளுக்கும் அந்த சாபம் உண்டானது. நம்மளும் சபிக்கப்பட்டோம். இல்லைனாக்கா நம்மளும் ஏடேன் தோட்டத்தில் இப்போ இருந்திருப்போம் தேவனோட. ஏன்னா இவர்கள் கீழ்ப்படியாதனால ஆண்டவர் அவர்களை துரத்து விட்டார். ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நம்மளுக்கு அவர் வார்த்தை மூலியமாக போதிக்கிறார். jadi Yesus telah menghalau Adam Ewal daripada Eden. Jadi oleh kerana dosa Adam Ewal itu kita kena disumpah kerana dosa mereka. Kalau tidak kita ada kebebasan di Eden sekarang. Oleh itu sekarang Yesus memberi kita kebebasan luar. Apabila kamu dengar apa yang saya cakap itu, kalau kamu masuk telinga kanan keluar telinga kiri, tak ada bermakna dalam hidup kamu. உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பிரயோஜனம் இல்லாத வார்த்தையாக போகும். ஆக எப்போ நீங்கள் அது முழுமையாக விசுவாசிக்கும் போது
அந்த வார்த்தை கிரியை செய்யும். அந்த வார்த்தையில் உண்மை உள்ளதென்று நீங்கள் நம்பும்போது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும். ஆக ஆண்டவர் இப்போ ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தை விரட்டி விட்டார். அவரை விரட்டி விட்டு நீங்கள் போய் இந்த பூமியில் பாடுபட்டு நீங்கள் வாழுங்க, நீங்கள் அவதிப்படுங்க. படிக்கிற வெயிலில் வெளியே நிற்க முடியுதா? இதே நம்ம தாங்க முடியல. நரகம் அந்த நெருப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த வெயிலே உன்னால் தாங்க முடியல, நரகத்தோட நெருப்புன்னு உங்களால் எப்படி தாங்க முடியும்? அது இது ஒரு ஒத்திகை தான் நம்மளுக்கு. Ini adalah satu cobaan. Sinar matahari yang sinar hari ini semanapun lagi turun, kita tak boleh terima kehangatan itu. Apatah lagi kalau kamu tak berubah, kamu tak terima Yesus sebagai Allah, kamu akan rasa api di neraka. Api itu akan lagi turun daripada sinar matahari di bumi ini. Jadi ini adalah satu contoh Tuhan bagi pada kita, bagi amaran. Dengarlah saya. Kerana itu Yesus, Allah telah hantar Yesus ke bumi. Jangan kamu lagi seksa lah. Dan aku akan berdamai dengan kamu lah. Tak apalah. Saya maafkan kamu, kamu percaya saya akan terima kamu kembali ke rumah saya. ஆக நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளோட ஒப்புரவாதமாகிறார். ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள்னால நம்ம துரத்தப்பட்டோம், நம்ம வெறுக்கப்பட்டோம், நம்ம ஒதுக்கப்பட்டோம். இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒப்புரவாதமாகிறார். பரவாயில்ல, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால ஜன்மமே படுது பாடு, நீங்கள் என்னோட வாங்க, பரவாயில்ல, நான் ஒப்புரவாதமாகிறேன். ஆண்டவரே நம்மளோட ஒப்புரவாதமாகிறார். ஆனால் நம்ம என்ன, ஏன்னா சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு கொம்பு முடிச்ச மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அடக்க வைத்திருவார் நம்மளே. ஆக கேளுங்கள், உண்மை கேளுங்கள், அந்த உண்மை உங்களை விடுதலையாகும். வாசிமா, என் உபதேசத்தில் நீங்கள் நினைத்திருந்தால், நான் சொல்லி கொடுக்கறது வார்த்தைகள் சொன்ன பிரகாரம் நீங்கள் கேட்டு அது நடக்கும்போது, apabila kamu dengar apa yang saya cakap dan kamu ikut apa yang saya cakap, apa akan dapat? Kebetulan saya cakap kamu adalah anak saya, kamu adalah pengikut saya, என்னோட சீசன், என்னோட murid lalu yang budak அப்படின்னு. ஏன்னா எப்போ தலைவனோட வார்த்தை நீங்கள் கேட்கும்போது, தலைவன் உங்களுக்கு, நீ என் பையன்டா, உன் முதலாளியுடைய வார்த்தை நீ கேட்கும்போது, உண்மையாக நீ வேலை செய்யும்போது முதலாளி உன் மேலே அன்பு உள்ளவராக இருப்பார். இவன் என் நல்ல வேலைக்காரன், இவனை நம்பி நான் பொறுப்பு கொடுக்கலாம், இவனை நம்பி நான் லீவில் போகலாம். ஆனால் நம்மளோ எப்போ பாஸ் இல்லை லீவுன்னு தெரிஞ்சாக்கா அங்கே தான் நம்மளை கொண்டாடணும். உள்ளார் வேலை என்ன சொன்னாக்கா, உள்ளார் பண்ணுற வேலை, பாம்பு வேலை கட்டிட்டு பொய். பாஸ் முன்னுக்கு நல்லவனாக இருப்போம், பாஸ் இல்லைன்னா பொய், வேலையில் உண்மை இல்லாமல் இருப்போம். ஆக ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மளுக்கு சொல்கிறார், எப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்கும்போது, அது பிரகாரம் நீங்கள் நடக்கும்போது, நீ என்னோட முறினா, நீ என்னோட புடா அப்படின்றார் ஆண்டவர். Kamu adalah budak saya, kamu adalah murid saya. Apabila kamu dengar apa yang saya cakap ini, apa yang saya ajar ini, ikutlah, kamu akan dibebaskan daripada segala dosa-dosa kamu. ஆக இப்போ அந்த வார்த்தையில் ஆண்டவர் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நீங்கள் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம்ன்றது அந்த வார்த்தை, இயேசுதான் அந்த வார்த்தை. அந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தை இயேசுவை நீங்கள் நம்பும்போது உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, உங்களையே நரகத்திலேருந்து ஆண்டவர் காப்பாற்றுறார். இல்லைனாக்கா நீங்கள்லாம் நரகத்தில் தான் கன்ஃபார்ம் தொப்பு தொப்பு தொப்புன்னு
போய் விழுவோம் நம்ம நரகத்தில். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நரகத்தின் வாசல் எப்படியா இருக்குதாம்? விசாலமாக இருக்குதாம், பெருசாக. இடிச்சுக்கிட்டு போக வேண்டியது இல்லையா, அப்படி திறந்து கிடக்கலாம். ஐயோ யாரும் இல்லையா, ஹைவேல காடி இல்லைனாக்கா எவ்வளோ சந்தோஷமாக வரும். ஐயோ இன்றைக்கி ஜேம் இல்லைடா, வேகமாக இழுத்துக்கிட்டு போகிறோமா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வேகமாக போய் நரகத்தில் விடுவீங்க. ஏன்னா அந்த கதவு விசாலமாக இருக்குது. எப்போ நீங்கள் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது, ஆனால் நீங்கள் ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும். அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும். அந்த பரலோகத்தின் வாசல் இடுக்கமாக இருக்கும். அந்த வாசலுக்குள்ளே ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார். Jadi apabila kamu percaya kepada ayat ajaran Yesus Kristus dan kamu percaya Yesus adalah jalan untuk ke syurga, Yesuslah Allah saya, Yesuslah penyelamat saya, kamu akan diselamatkan. Yesus kata kamu tahu kebenaran. Apabila kamu percaya saya, kamu akan faham kebenaran. Ini adalah jalan yang benar. Ini adalah pintu ke syurga. Kamu akan tahu. Apabila kamu percaya Yesus itu adalah anak Allah, hanya Yesuslah pintu ke syurga. Kalau tidak, kamu akan masuk dalam neraka. Tak payah ajar apa-apa. Si syaitan akan bawa you ke neraka. புரியுதுங்களா? ஆக அந்த இயேசு நீங்க விசுவாசிக்கும் போது அவர்தான் பரலோகத்தின் வாசல். சொல்றாருல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அது நீங்க நம்பும் போது ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட ஒப்புரவாதமாகிறார். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால நம்ம ஒதுக்கப்பட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பூமிக்கு நம்மளுக்காக வந்து நம்மளை போதிக்கிறார். இனி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காத, இனி பாவத்தில் நடக்காத, என் வழியில் நீ வா, நான் உனக்கு பரலோகத்தை காட்டுறேன். உனக்கு உண்மை அதுதான். அந்த உண்மையான பரலோகத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பென்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு எச்சரிக்கிறார். தொடர்ந்து அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கு அடிமைகளாய் இருக்கவில்லை. பாருங்க, இவர்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு பரலோகத்தின் வாசல், பரலோகத்துக்குள்ள நிரந்தரமாக நீங்க இருக்கணும்னாக்கா நீங்க மனம் மாற வேண்டும், நீங்க கீழ்ப்படிய வேண்டும், நீங்க இயேசுவை நம்ப வேண்டும். ஆனால் இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அந்த பிடித்து கொண்டிருக்கிறது வந்து இவர்கள் நினைத்தாங்க, இவர்கள் ஸ்லேவரி, அதாவது ஸ்லேவரி தமிழ் என்னம்மா, அடிமையாக நம்ம ஒருத்தர் கீழே அடிமையாக இருந்தால் தான் அது அந்த அடிமையிலேருந்து நாம் விடுதலை உண்டாகிறோம். ஆக இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்தது இல்லையே. எஜிப்டில் இருந்தார்கள். யோசேப்பு சன்னதியில் பார்க்கும்போது அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அங்கிருந்து கூட ஆண்டவர் மோசே மூலியமாக விடுதலை கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அந்த அடிமை பிசிக்கல். Sebagai hamba, mereka ingat kita tak pernah menjadi hamba kepada siapa-siapa. Apa kebebasan yang kamu cakap? Kami tak ada hamba kepada siapa-siapa. Kami semua orang bebas. Dia orang ingat iaitu hamba secara fisikal tu bukan. இன்றைக்கும் இருக்குதுல இல்லையா? இப்போ அடிமைகளாக நம்ம வெளியூர்லேருந்து இந்தியாக்காரங்களோ, பங்களாக்காரங்களோ, நேபாளக்காரங்களோ, மியான்மாவோ, இந்தோனேஷியாவோ, இங்கே மலேசியாவில் சில முதலாளிகள் வேலைக்கு எடுத்துகிட்டு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறதில்ல, ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கறதில்ல. வேலை 8 மணி நேரம் வேலைனாக்கா அவனுங்க 24 மணி நேரம் வேலை செய்ய விடுறது. அது வீட்டு வேலை கூட அப்படி தான் பண்ணுறாங்க. மெய்ட்ஸுங்க குடும்பப்படுத்துறது, சாப்பாடு கொடுக்குறதில்ல, பூட்டி வச்சுக்கிறது, நீ வெளியே போகாத. அந்த அடிமைத்தனத்தை குறித்து ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லலை. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு? பாவ அடிமையிலேருந்து உங்களை விடுதலையாக்குறேன். இப்போது நம்ம எல்லாம் பாவிகளாக இந்த பூமியில் இருக்கிறோம். இந்த பாவத்தோடு நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியாது.
ஏன்னா பரலோகம் ஒரு பரிசுத்தமான இடம். Surga adalah tempat yang suci. Kalau kamu hidup dalam dosa, kamu tak boleh masuk dosa. Jadi apa yang Yesus kata di sini, Wasiman? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இயேசு அவருக்கு என்ன சொல்றாருனாக்கா, பாவம் செய்கிறவன் எவனோ பாவம் செய்கிறவன் எவனோ பாவத்துக்கு அடிமையாய் அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார். இன்று ஆண்டவர் இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? நம்மெல்லாம் பாவிகளாக இருக்கிறோம், நம்மெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். யாராவது கைத்துக்கு சொல்ல முடியும், நான் பரிசுத்தவான் பாஸ்டர், நான் ஒரு பாவம் செய்யலை பாஸ்டர், நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன், என் வார்த்தையில் பொய் வராது, கெட்ட வார்த்தை வராது, எனக்கு ஆத்திரமே வராது பாஸ்டர், கைத்துக்குன்னு சொல்லுங்கள். யாருக்காவது அப்படி இருக்குதாண்டு? நான் யாரை பார்த்து பொறாமை பிடிக்க மாட்டேன் பாஸ்டர், நான் ரொம்ப நல்லவன் பாஸ்டர். நீங்களே தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் பாவிகள், நம்மளாம் பாவிகள், அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்களாம் பாவிகள், அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நீங்கள் அந்த பாவத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? அடிமையாக இருக்கிறீங்க. அந்த பாவத்தை நீங்கள் செய்து கொண்டு அந்த பாவத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. ஐயா, சும்மா வந்து சர்ச்சில் உட்காந்துருந்த 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் நான் கம்பெனியில் போய் வேலை செஞ்சாலும் எனக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 2 ஹவர் வேலை செஞ்சாக்கா எனக்கு சம்பளம் 4 ஹவர் கொடுப்பானுங்க. அம்மாவா இல்லையா? டபுள் பே தானே. அது எங்கேயோ நல்லதுச்சு, அது நான் செஞ்சாக்கா எனக்கு நன்மை. சர்ச்சில் உட்காந்து என்ன இருக்குதுங்க, ஒன்றும் இல்லை, அதில் வேறு நான் வேறு காணிக்க வேறு கொடுக்கணும் அப்படின்னு கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த பாவம் உங்களை இழுக்குது, உங்கள் சிந்தை பாவத்துக்கு போகுது. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்? ஆண்டவர்கிட்ட ஒன்றும் இந்த சர்ச்சுக்கு நான் கொடுத்து இவங்களை கொடுத்து எனக்கு என்ன இருக்குது? இவனுங்களே என்ஜாய் பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம போடுறது நம்ம ஊழியத்துக்கு தான், நம்மளுக்கு தானே செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பேர் சொல்லிக்கிட்டு நம்ம தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக நீங்கள் உலகத்தோடு போயிடாதுங்க. உலகம் உங்களை இழுக்கும். சொல்லுவாங்க, நீ ஏன்டா சர்ச்சுக்கு போகிற, வாடா படம் பார்க்க போவான் அப்படின்னு. சிலருக்கு இன்றைக்கி பிஸி ஆகிட்டாங்க. ஹோம் பிள்ளைங்க கூட இன்றைக்கி யாரும் காணும் பாருங்கள், எல்லாம் காஜாங்க போயிருக்கிறாங்களாம். நேற்று தினத்தில் திருமணம், எல்லோரும் பிஸியாக இருந்திருக்கிறாங்க. நம்ம அந்த உலக காரியத்துக்கு நம்ம நோக்கி போயிட்டோம். ஆண்டவர் நாள், இந்த நாள் ஆண்டவரோட சபை, இது நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறீங்க. தோத்திரம், அல்லேலூயா. ஆக ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் சொல்கிறார், உலகத்தோடு நீங்கள் போகிற. Jangan kamu ikut kehendak dunia ini, kerana dunia ini adalah dosa. Kalau kamu ikut kehatian, kesukaan dunia, kamu adalah hidup kamu adalah dalam dosa. Jadi orang yang hidup dosa adalah dipegang oleh syaitan. Sebab itu Yesus kata, jangan kamu ikut dunia ini, ikutlah saya. Saya adalah jalan, saya adalah pangkuan ke syurga. ஆண்டவர் இன்றைக்கு அதான் சொல்கிறார், நம்மளாம் அந்த பாவத்திலேருந்து விடுதலையாக வேண்டும். இயேசு நோக்கி பாருங்கள். அந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, இயேசு தான் பரலோகம், இயேசு தான் பரலோகத்தின் வாசல், இயேசு தான் என் இரட்சகர், இயேசு தான் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். வேறு யாரும் என்னையே என் பாவத்தை மன்னிக்க முடியாது. நான் பாஸ்டராக கூட உங்களுக்கு இயேசு நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். பாஸ்டர் நாமத்தில் நீ நல்லாவு, நீ சுகமாகு, உனக்கு பாவம் மன்னிப்பு உண்டாதுன்னா அதெல்லாம் நடக்காது. ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தில், இயேசு நாமத்தில் நீ எது கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்கிறார். ஆக இயேசு நீங்கள் நம்பணும், அந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும். அந்த வார்த்தை நம்பும்போது அந்த உண்மை உங்களுக்கு தெரியும், அந்த உண்மை உங்களுக்கு புரியும். அது அறிந்த போது, புரியும் போது அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். Kebenaran akan membagi you kebebasan yang sebenar bila kamu percaya kepada Yesus. Hanya Yesus saja yang boleh maaf dosa kamu. Hanya Yesus saja yang boleh terima kamu masuk dalam syurga. Ingat,
Tanpa Yesus tak ada apa. Jadi intipati hari ini adalah Yesus Kristus, kebenaran. Yesus ingin berdamai dengan kita. அவர் நம்மளோட ஒப்புரவாக ஆவறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த இயேசு நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு விடுதலை உண்டாகும். வாசிமா. அடிமையானவர் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறார், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு அடிமைன்றவன் நிரந்தரமாக அந்த முதலாளிக்கு அவன் அடிமையாக இருக்க மாட்டான். ஒரு டைம் வரும், நான் கிளம்புறேன் முதலாளின்னுவான், நீங்களும் விட்டுருவோம், அவன் உனக்கு உண்மையாக இருக்க மாட்டான். ஆனால் உன் பிள்ளை, உன் குமாரன், உன் சொந்த பிள்ளை உனக்கு உண்மையாக இருப்பான். என்ன இருந்தாலும் அவர் என் அப்பாடா, என் அப்பா எனக்கு எது கொடுக்குதுனாலும் யாராவது அம்மா அப்பா பற்றி தப்பாக பேசுனங்க தொலைஞ்சுங்கடா நீங்கள், அந்த ரோசம் வருதுல்ல நம்மளுக்கு, அதுதான் பிள்ளையோட ரோசம். விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் அப்பா, என் அம்மா, என் அண்ணன், அந்த உறவு தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். பிள்ளையானவன் அந்த வீட்டில் நிரந்தரமாக நிலை நிற்பான். ஆண்டவர் உங்களை தன்னோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த அப்பா பிள்ளைக்காக உயிர் கொடுப்பார். அப்பா பிள்ளை எது கேட்டாலும் அவர் செய்து தருவார். வசனம் சொல்லுதுல, பிள்ளை உனக்கு ரொட்டி கேட்டாக்கா நீ அவனுக்கு தேள் கொடுப்பியா? அவன் ஒரு பொருளை கேட்டாக்கா அவனுக்கு பாம்பு கொடுப்பியா? இல்லை கல் கொடுப்பியா? இல்லையே. என் பிள்ளை கேட்குறான், எப்படியாவது எங்கேயாவது வாங்கி ரொட்டியாவது ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. என் பிள்ளை கேட்டான், பிள்ளை எதிர்பார்க்குறான். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறான், அப்பாவாக நான் என் பிள்ளையை கைவிட மாட்டேன். வேலைக்காரங்க அடிமை அவன் கிளம்பிடுவாங்க, ஆடா நீயாவதும் வேலையாவது அப்படின்ட்டு. ஆனால் அவன் பிள்ளை அப்படி கிளம்ப மாட்டான். பிள்ளை உனக்காக நிற்பான், அப்பாவும் உனக்காக நிற்பார். அந்த அப்பா நாம் இயேசு நம்மளுக்காக நிற்கிறார். நம் யாரும் நரகத்துக்கு போய் கெட்டு போகக்கூடாது, அதுக்காகவே அவர் பூமிக்கு வந்தார். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுக்காகவே அவர் நம்மளை மன்னிக்கிறார். நம்ம பாவத்துக்காக அவர் ஒப்புரவாதமாகிறார். பரவாயில்லடா, நீ என் பிள்ளைடா, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்டா, நீ என்னை நம்பு, என்னை ஈக்குவல் பண்ணு, என்னை விசுவாசி, மீண்டும் உனக்கு நான் பரலோகத்துக்கு இடம் கொடுக்குறேன். ஆண்டு நிச்சயமாக இருக்குதா? ஆக இன்றைக்கு Yesus kata, kamu adalah anak saya. Apa berlaku kepada kamu, saya tanggung. Saya akan kekal jadi bapa kamu. Kalau anak minta, mesti kita bagi apa yang dia minta. Walaupun kita bersusah payah untuk bagi, kita akan cuba sedaya boleh, sekurang-kurang kita akan bagi apa yang dia nak. Kita akan memenuhi kehendak dia. அவனோட ஆசை எப்படியாவது நம்ம நிறைவேற்றுறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கும் அது சொல்கிறார், நீங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வர வேண்டும். உங்களுக்காக இயேசு பூமிக்கு வந்தார். பாவ மன்னிப்பு அவர் நம்மளுக்கு கொடுக்குறார். எல்லாவற்றையும் தன் மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் அந்த இயேசு தான் உயிரோடு இருக்கிறார், நம்மளுக்கு பரலோகத்தின் வாசலாக இருக்கிறார். இன்றைக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம்? நாம் இயேசுவோட ஒப்புரவாதமாகிறோமா? அந்த ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவு இல்லை. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, வருகிறார், வரல, அது வரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன், வயசு இருக்கிற வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறானுங்க. திடீர்னு இன்றைக்கு உன் உயிர் போயிடுச்சுனாக்க, எவ்வளோதான் நீ சேர்த்து வச்சுருந்தாலும், எவ்வளோதான் நீ சம்பாதிச்சாலும், பேரும் புகழும் உனக்கு இருந்தாலும், உனக்குன்ட்டு ஒரு தீமை வரும்போது புஷ்குன்னு போயிடுவீங்க. இடையில ஆக்டரு யாரவ, காஜல் அகர்வாலா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஃபேமஸ் ஃபிலிம் ஆக்டர். ஆமாம், நேற்று கூட டிக்டாக்ல எவ்வளோ பார்த்தேன், உண்மையா பொய்யா? இல்லை, எவ்வளோ புகழ் இருந்தாலும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் புஷ்குன்னு போயிட்டு நீ அவ்வளோ ஃபேமஸாக இருந்தாலும், இன்றைக்கு நீ நினைக்கலாம் எனக்கு பேர் புகழ் உண்டு, காசு இருக்குது, எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், ஆனால் உனக்கு
இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் புஷ்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஒனி பரலோகம் இருக்கா இல்லையே? ஐயோ பாஸ்டர் எவ்வளோ கத்தி கத்தி சொல்கிறாரு, மைக்கு ஸ்பீக்கரு கூட கிளியுது, ஆனால் என் காது கிளியிலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்குங்க. அது உங்களோட பாடு. நேற்று கூட பேசிகிட்டு இருந்தேன், எவ்வளோதான் நாங்கள் அடித்து குத்தி பேசினாலும் வீடியோ ப்ரூஃபாக இருக்குது. நாளைக்கு ஆண்டவர் முன்னுக்கு என் பாஸ்டர் ஒன்றுமே சொல்லலை, ரொம்ப நல்ல ஒரு ஆண்டவர், இதை பற்றி ஒன்றும் என்னை எச்சரிக்கலை, விமர்சிக்கிறாரு. அவர் பலவீனத்திலும் அவர் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறாரு. ஒவ்வொரு வாரம் வருகிறாரு. மிக சீக்கிரத்தில் ஞானசானம் பெறுவேன் நீங்கள், சரிங்களா? ஆண்டவர் இயேசு உயிராக இருக்கிறார். அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை தரும். அந்த பிசாசு கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரும். விசுவாசிங்க நீங்கள், புரியுதுங்களா? ஆண்டவர் வருகைக்குள்ளே நம்மளும் பரலோகத்துக்கு போக வேண்டும். நம்மளோட பயணம் பரலோகம், இந்த உலகம் இல்லை. உலகம் இதோடு அழிஞ்சு போவோம். பந்திங்கள 4 கூட்டாளிங்களா அந்த ராத்திரி மரட்டைக்கு அன்னைக்கு தண்ணி போட்டுக்கிட்டு அந்த கடைசி வீடியோ வந்து எவனோ போஸ்ட் பண்ணியிருக்கிறான். ஆடிக்கிட்டு தண்ணியில் ஆடிக்கிட்டு விடிகாலில் வீட்டுக்கு போகும்போது 4 பேர் எங்கே போனாலும் ஒன்றா இருப்பானுங்க. ஹைலாக்ஸ் போயிட்டு ஒரு மரத்தை மோதி, அந்த மரம் ஒன்று ஸ்டெடியாக தான் நிற்கிது. இவனுங்க 4 பேரும் ஒன்றா போயிட்டானுங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவானுங்களா? இப்போ நரகத்துக்கும் ஒன்றா போகிறாங்க. நிச்சயம் நரகம் தான் அவர்களுக்கு. ஆண்டவரை நீங்கள் பார்க்கல, ஆண்டவர் கைவிட்டுட்டார். குடிச்சு குடிச்சு அவனுங்க பாடுறானுங்களாம், சொர்க்கம் எதில் இருக்குதான்? மதுவில். சொர்க்கம் மதுவில்லே, இப்ப நரகம் எனக்குள்ளே. தேவையாது? அவங்க குடும்பம் யோசிச்சாங்களா? மனைவி பிள்ளையை குறித்து யோசிச்சாங்களா? அவனுக்கு அந்த சூடு வேணுன்றதுக்காக அப்படி தண்ணி போட்டுட்டு போகிற காடி வேகமாக போய் அடித்து என்னாச்சு? முடிவு என்னாச்சு? அவனை எதிர்பார்த்தாருங்களா? மறுடேக்கா உனக்கு ஆண்டவர் நாட்டுக்கு விடுதலை கொடுத்தார். இப்போ அவனுங்களுக்கு உயிருக்கு நிரந்தரம் விடுதலை. போடா நரகத்துக்கு நீ நிரந்தரமாக. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வர்றேன் உனக்கு. மனமா இருங்க. ஆண்டவர் இயேசு தான் நம்மளுக்கு பரலோகத்தின் வாசல். இன்றைக்கே நம்மளுக்கு உயிர் ஆண்டவர் அழைக்கிறார். அண்மையில் நிறைய பேர் நினைத்து இதுக்குள்ள நம்ம பாச டாக்டர் ஹெலன் வைரமுத்து 89 வயசு. அந்த வயசு தான் இருந்தாலும் அந்த வயசு வரும்போது நம்ம போய்க்கணும். ஆனால் அவரெல்லாம் பரலோகத்துக்கு போவார். ஊழியக்காரர் உண்மையாக இருந்தார். யாருக்கும் எந்த ஒரு பொல்லாப்பு கெடுதல் செய்யலை. நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தவர்கள். 2 நாள் முன்னுக்கு 2 ஊழியக்காரர்கள் நம்ம பாஸ்டர் மைக்கேல் ஜான் பின்னங்க டிஎல் மீட்டிங்கில் தான் அன்றைக்கி மலாக்காவை பார்த்தேன். எனக்கே ரொம்ப கவலையாக போச்சு. ஊழியம் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கிறாரு, பைபிள் கிளாஸ் நடத்த. ஹார்ட் அட்டாக், இன்னும் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கிறாரு. நம்ம இவேஞ்சலிஸ்ட் டேவிடாஸும் அவரும் ஐசியூவில் இருக்கிறாரு. ஏன்னா நம்ம பாஸ்டருங்க பெருமாள் எல்லாருமே ரிட்டையர் ஆனவங்க, சரிங்களா? ஏன்னா இனிமேல் தான் நீங்களாக ஊழியத்துக்கு வந்தால் தான் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைங்களெல்லாம் ஊழியத்துக்கு அனுப்புங்க. எங்களெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் தாண்டிட்டு ஆண்டவர் அழைப்புக்காக நாங்கள், ஆண்டவர் சொல்கிறார் எனக்காக ஓடிச்சு, நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடிப்பீங்க. மைக்கேல் ஜான்லாம் அந்த வயசில் 83 84 வயசு, நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறாரு. ஓடினார் ஆண்டவருக்காக. ஆண்டவர் சித்தம்னா இன்னும் ஓடுவார். அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்க வேண்டும். நம்மளும் ஆண்டவருக்காக அந்த உண்மையை நீங்கள் அறிந்த போது அந்த உண்மை உங்களை சும்மா உட்கார விடாது. மான் போல துள்ளி ஓடுங்க நீங்கள் அந்த வயசில். ஆனால் சில நேரத்தில் ஆச்சரியப்படுவேன். ஃபஸ்ட் நோவா, நானும் அவரும் ஒன்றா தான் இஸ்ரேல் போனோம். அவரு எவனுக்கு விட்டு நடந்து பஸ்டர் என்ன பஸ்டர் அப்படின்னு வா 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 பின்னால அப்படி நானும் நொண்டிக்கிட்டு இருக்கிறேன்.
அவரும் 80க்கு மேலே தாண்டிட்டார். ஆனால் இன்னும் ஊழியம் செய்கிறாரு. அவங்க பிள்ளைங்க தடை பண்ணுறாங்க, வேணாம் வயசாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி மேரூரில் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஓடிக்கொண்டே கொடுக்குறாரு. என் கடைசி நாள் வரைக்கும் என் ஆண்டவருக்காக ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், அது நீங்கள் சொல்ல வேண்டும். என் பலவீனத்தில் நான் உனக்கு பலனாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன் ஊழிக்காரர்கள் அப்படி இருந்தால் தான் சொல்லிட்டார்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, அது எல்லாத்துக்கும் தான் சொல்கிறாரு. ஊழிக்காரங்களுக்கு ஒதுக்கி பேசலை அவர். ஊழிக்காரங்களுக்கு அந்த பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, நோய்கள் உண்டு. ஆனால் நீ திடர்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்துக்கு நம்மளை எடுத்துக்கொள்வார். ஆண்டவர் அழைக்கிறல்ல, போதண்டா நீ உலகத்தில் ஓடின ஓட்டம் என்னோட வா. ஓகே. ஆக அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு ஒப்புரவாதமாகிறார். நம்மளும் பிறர் மேலும் ஒப்புரவாதம். முறைச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு இருக்காதங்க. அந்த கோபம் உங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போகும். ஒருத்தர் முகத்தை பார்த்து அன்பாக பேசுங்க. இன்றைக்கி நம்மளோட எபிசோட் ரீடிங்கு நிருப பகுதி அதுதான், அன்பு குறித்து தான் பேசுது. அன்பாக ஒரு மேலே இருங்க. அன்பு தான் எப்போதும் நிலைநிற்கும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றிலே அன்பே பெரியது ஆண்டவர் சொல்கிறார். அன்பு இருந்தாக்கா உனக்கு பொறாமை இருக்காது. அன்பு இருந்தாக்கா உனக்கு ஆத்திரம் இருக்காது. அன்பு இருந்தாக்கா உனக்கு வெறுப்பு இருக்காது. அவன் என்ன இருந்தாலும் என் அப்பா, என்ன இருந்தாலும் என் மகன், என்ன இருந்தாலும் என் நண்பன்டா அப்படின்ட்டு சொல்கிறீங்கள, அந்த உண்மையான அன்பு உங்களுக்குள்ளே இருக்கும்போது. ஆக ஆண்டவர் உண்மையான அன்பு அவர் இந்த பூமியிலே தன்னோட குமாரன் மூலியமாக வெளிப்படுத்தினார். அவரோட உயிரே நம்மளுக்காக கொடுத்தார். அவரோட ரத்தத்தை நம்மளுக்காக சிந்தினார். ஏனென்றால் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும். Kita kena dapat kemaafan dosa kita. Oleh itu Yesus kasih kepada kita. Allah kasih kepada kita. Dia hantar anak dia sendiri untuk mengorbankan diri dia sendiri untuk kita mendapat kemaafan daripada dosa-dosa kita. ஆக அந்த பாவத்திலிருந்து நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டியதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு உனக்காக ரத்தத்தை சிந்தினார். உன் நண்பன் சொல்லுவான், உனக்காக நான் ரத்தத்தை உயிரே கொடுப்பேன். அங்கே திரும்பி பார்த்தாக்கா சீசர்களே ஓடி போயிட்டானுங்க. சிலுவை அண்டு 12 சீசர்களில் எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. பேதுரு ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசுவை நியாய தீர்க்கிறாங்க. அந்த ஒரு பெண் வந்து கேட்குறா, நீ இயேசுவோட கூட இருந்தவன் தானே, எங்கே போனாலும் கூட. யார் இயேசு? இயேசு எனக்கு தெரியாது, நீ வேற ஆள் பார்த்து சீலாப்பா சொல்கிற அப்படின்ட்டு மறுதளித்தான் இயேசு. அந்த இயேசு மன்னிக்கிற தேவன். பேதுரு மன்னித்து பேதுருவை பிறகு இந்த பூமியை கலக்கினான். அவனோட பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்தாங்க? எத்தனை பேருமா? 3000மா 5000மா? 3000 பேர் ஞானசானம். இங்கே வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட நம்ம ஞானசானம் கொடுக்க முடியல. ஆனால் இயேசு பாரு, பேதுரு பிரசங்கம். பேதுரு ஆண்டவர் இயேசு யாருன்னு தெரியாதுன்று மறுதளித்தவன். ஆனால் இயேசு சொல்கிறார், இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானசானம் பெற்றார்கள். ஆக நம்மளோட விசுவாசம் எப்படிது? ஆண்டவர் தான் சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தில் அந்த உண்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை உங்களுக்கு விடுதலையாகும். அந்த இயேசு நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு உனக்கு விடுதலை தருவார். சபையில் விடுதலை உண்டாகும், சபை வளர்ச்சி அடையும். நாம் ஆரம்ப ஜபத்திலே சொன்னேன், இந்த சந்தோஷா
அந்நிய தேவன் அநேகர் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். பாவ குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மளைய இங்கே வைத்திருக்கிறார். ஜெபிங்க, ஆண்டவர் தடைகளை எல்லாத்தையும் உடைப்பார். இந்த சபை நிறைய அது விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் தெரியும் எப்போ நம்ம ஒரு மனமாக இருக்கும்போது, எப்போ நம்ம ஒப்புரவாதமாகும்போது, எப்போ நம்ம ஒருவர் மேலே அன்பு வைக்கும்போது. கோவப்படாதுங்க, பொறாமப்படாதுங்க. எல்லாம் எதுனாலும் அவன் தானா, ஏன் நான் இல்லையா? முன்னுக்கு வந்து செய்யுங்க, பேசுங்க, எனக்கும் வாய்ப்பு கொடுறான் அப்படின்னு முன்னுக்கு வாங்க. ஆண்டவர் இந்த சபையை கட்டுவார். பேதுரு மேலே சொன்னார், இந்த சபை இந்த கல்லின் மேலே நான் கட்டுவேன். உங்கள் மேலே ஆண்டவர் இந்த சபையை கட்டுவார். எப்போ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது இயேசு நம்மளுக்கு அந்த மெய்யான உண்மையான விடுதலை தருகிறார். அவர் சொல்கிறார், நீ என்னோட உண்மையான disciple, season, kamu adalah pengikut saya yang sebenar. Apabila kamu percaya kepada Yesus Kristus, Yesus akan bagi kebebasan dalam kehidupan kamu, dalam keluarga kamu, dalam segala kehendak kamu. உன்னோட எல்லா செயல்களும், குடும்பத்திலும், வேலை செய்கிற இடத்திலும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார். கஷ்டங்கள் வரும், ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக சொல்லிட்டார், வரும். ஏன்னா அந்த உலகம் அப்படி பிசாசன் கையில் இருக்குது. பாடுகள் உண்டு, பணப்பிரச்சனை வரும். ஆனால் நீ நம்பு, இயேசு இருக்கிறார். அந்த இயேசு உனக்கு விடுதலை தருவார் என்று நம்புங்க. நிச்சயம் உங்களுக்கு எல்லா கட்டுகள் உடைக்கப்படும், எல்லா பூட்டி வச்ச கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த நாள், இந்த வார்த்தை, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஒப்புரவாதமாகுங்க. reconcile. ஆமென். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே முன் உதாரணமாக இயேசு இருக்கிறார். இயேசுக்காக சாட்சியாக இருக்க எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையை ஆசீர்வதியும், எங்களையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு கொடுத்த வார்த்தை அது கிரியை செய்யும்படியாக ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இப்போது ஒரு காணிக்கை பாடல் பாடி நம் தேவனுக்கு காணிக்கை